என்னப்பா சில்லறது இல்லப்பா, போயிட்டு வா. அதெல்லாம் இல்லண்ணா, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களாமே, விஷ்ணு அண்ணா அமிச்சாரு. நீயா வேலைக்கு வந்திருக்கா? இல்லப்பா, வேலைக்குலாம் எதுவும் ஆள் தேவையில்ல, போயிட்டு வா. ஆனா இல்லண்ணா, அவர் சொல்லி விட்டாரு ஆள் தேவைன்னு சொன்னீங்க, இப்ப ஏன்னா வேணான்றீங்க? அதான் தேவைன்னு சொல்றல, கிளம்பா. நீ வேற வேலை நேரத்தை தொந்தரவு பண்ணுவீங்க. ஏய் விஷ்ணு, எங்க இருக்க? உடனே கிளம்பி கடைக்கு வா, போப்பா. என்னடா இங்க நிக்கிற? வேலை தெரியலையா? நான் வேணா பேசுவா? வாடா நல்லவனே. ஏண்டா கடைக்கு வேலைக்கு ஆள் கேட்டா இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வர? ஏண்டா இவன் கால் தான் நல்லா இருக்கா, இல்லை குனிஞ்சு ஒரு மூட்டை எடுப்பானடா இவன்? இவனால என்னடா வேலை செய்ய முடியும்? உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா? டேய் அவனை கூட்டு போடா. போனாலும் போக மாட்டான். வேற எவனா நல்ல கை கால் நல்லா இருக்காளா கூட்டு வா. இந்த மாதிரி முடத்தெல்லாம் கூட்டு வந்துடாத, சரியா? போடா. சரி உண்ணா திட்டாதண்ணா. சரி வாடா, வேற இடத்துல வேலை பார்த்துப்போம். இறங்கடா. யாருப்பா அது? இல்ல நான் ஆள் கேட்டிருந்தேன் கடைக்கு. சாப்பாடு என்னம்மா சாப்பாடு? சிக்கன் தான். சிக்கன் இல்லைனா தான் தவிர சாப்பிட மாட்டீங்களே. எல்லாம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும். அவன் எடுப்பா செய்வான். என்ன நான் உனக்கே தெரிய வேணாமா? கை கால் நல்லா இருக்கவங்களே உட்காந்து ஓபி அடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட்டு வராதண்ணா. சொல்றேன் கோச்சிக்காதப்பா. கூண்டு போவா ஃபர்ஸ்ட் அவனை. சாப்பாடு தெரியுமா? சாப்பிடலாம் நம்ம. தயவு செய்து கூட்டு போங்கண்ணா. சரிண்ணா, சோடா போ. டேய் உனக்கு புதிய யாரும் வேலை தர மாட்டாங்க. இந்தா 50 ரூபா இருக்குது, இதை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போ. அண்ணா நான் வேலை தானே கேட்டேன், பிச்சை கேட்கலண்ணா. எனக்கு வேணாண்ணா. நீ எனக்காக அங்கே பேசின இல்லைண்ணா, வேலைக்காக கேட்ட இல்லைண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, நான் வரேண்ணா. கால் தான் நல்லா இருக்கா, இல்லை குனிஞ்சு ஒரு மூட்டை எடுப்பானடா இவன்? குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும். அவன் எடுப்பா செய்வான். இந்த மாதிரி எல்லாம் கூட்டு வராத. தம்பி தம்பி உன்னதான்பா, இங்க வா. சொல்லுங்கண்ணா. நானும் வரும்போது போகும்போது உன்னை பார்த்துட்டு தான் பாருங்க. வீட்டில் ஒரு சின்ன வேலை இருக்கு, வந்து செய்யறியா? நான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேண்ணா. சொல்லுங்கண்ணா, செய்கிறேண்ணா. எங்கள் வீட்டில் பாத்ரூம் கழுவணும்ப்பா. இன்னைக்கு வேற விருந்தாளி வராங்க. நான் ஒருத்தனை வர சொன்னேன், அவன் வரல. நீ கொஞ்சம் வந்து கழுவி விட்டு போயேன்ப்பா. அண்ணா நான் பண்ணுவேண்ணா. எந்த வீடுன்னு காட்டுங்கண்ணா, வாங்கண்ணா போகலாம். சரி வாப்பா. உனக்கு எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. சரி வாப்பா. பா உள்ளதான்ப்பா இருக்கு, வாப்பா உள்ள. உள்ளதான் இருக்கு பாத்ரூம். இந்தோ நான் பார்த்துக்கிறேன். பா இந்தா ப்ரஷ்ஷு. நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டீங்களா? சரி வாங்க. பண்ணிட்டேண்ணா. பண்ணிட்டியாப்பா? சரிப்பா, இங்க வச்சுக்கோ. நன்றிண்ணா. வரேண்ணா. இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இல்லம்மா, வேலைக்கு கூப்பிட்டாங்கம்மா, வந்து அதுதான்மா அந்த காசு தான் கொடுத்தாரு. நீ எதுவும் தப்பா நினைக்காது. பிச்சை எடுத்துட்டு வேலைக்கு காசு கொடுத்தாங்கன்னு போய் சொல்ற. உன்னெல்லாம் யார் வேலைக்கு கூப்பிடுவா? இல்லம்மா உண்மையாதாம்மா. போய் சொல்லாத. உன்னெல்லாம் அண்ணன் சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத, ரொம்ப அசிங்கமா இருக்கு. போடா.
இல்லம்மா நான் அப்படி பண்ணலமா. இஷ்டெல்லாம் எடுக்கலம்மா. என் மாயனை யாருமே நம்ப மாட்டேன். சாப்பிட்டு போமா. கை விடு. சாப்பிட்டு போமா. செத்துரு, எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் என்னமா பண்ணேம்மா? நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைம்மா. ஏமா இப்படி பேசுமா? சாப்பிட்டு போமா. ஏமா வேலை வேணா பாரு. கழிப்பறை கழுவினாலும் கழுவு. ஆனா இந்தியால என் மகன் தான் சிறப்பான கழிப்பறை கழுவாளன். டேய், டாக்குமெண்ட் எடுத்து சீக்கிரம் வாயேண்டா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? நேத்து இவரு தானே அண்ணன் கிட்ட காசு கொடுத்தாரு. டேய் தம்பி, ஏடா மறுபடியும் வேலை கிட்ட வந்திருக்கியா? நான் தான் உனக்கு அன்னைக்கு சொன்னீங்க வேலைடா, தயவு செஞ்சு போடா. இங்க மூட்டெல்லாம் தூக்கணும், கஷ்டமான வேலைடா. ஓப்பிலாம் அடிக்க முடியாதா? தயவு செஞ்சு கிளம்புடா தம்பி, வேற எங்கேயா போய் ட்ரை பண்ணு போ. ஐயோ, அதுக்காக வரலண்ணா, எனக்கு தெரியும்ண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம். நேத்து கூன் விழுந்த மாதிரி ஒருத்தர் காசு கொடுத்தீங்கல்ல? ஆமாமா. நீங்க யாருமா? நீங்க ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க? உங்க வீட்டுல எதனா பாத்ரூம் கழுவுனா கூட சொல்லுங்கண்ணா, நான் கழுவுவேண்ணா. அந்த வேலையாவது தாங்கண்ணா, நல்லா கழுவுவேண்ணா. வாரத்துக்கு ஒரு நாள் கூட கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேண்ணா. அந்த வேலையாவது தாங்கண்ணா. ஏய் என்னடா தம்பி சொன்னா புரிஞ்சுக்க மாட்ற. நீ இப்படி கேக்குறது எனக்கு தர்ம சங்கடமா இருக்குடா. சொன்னாலும் போக மாட்ற. சரி, பின்னாடி பாத்ரூம் இருக்கு, போய் கழுவு, பாத்துக்கலாம். நான் கழுவுறேண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா அவர் எங்க அண்ணன் தானா? சும்மா காசு கேட்டாரா? வேலை செஞ்சதுக்கு நீங்க காசு கொடுத்தீங்களா? அங்கே பெனாயில தொடப்பலாம் இருக்குடா. நான் போய் கழுவிட்டு வரேன். இல்லம்மா, அவர் வேலை செஞ்சதுக்கு தான் நான் காசு கொடுத்தேன். அண்ணா என்ன வேலைக்காக கூப்பிட்டீங்கன்னா? பாத்ரூம் கழுவுதாம்மா கூப்பிட்டேன். ஒருத்தன் வரேன்னு சொன்னா வரல, அதனால தான் கூப்பிட்டேம்மா அவரை. நல்லா சுத்தமான வேலைக்காரருமா. உங்க அண்ணன் தானே அவரு, ஏன் இதெல்லாம் பத்தி கேக்குறீங்க? அண்ணா நேற்று எங்கள் அண்ணா காசு கொடுத்தீங்களா? அது எங்கள் அண்ணா பிக்சர் தான் எடுத்தாங்கன்னு நினச்சிக்கிட்டேண்ணா. நேற்று வர ரொம்ப திட்டானா எங்கள் அண்ணாவை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணா. எதர்ச்சியாக பார்த்ததுனால தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா எங்கள் அண்ணாவை நான் ரொம்ப தப்பாகவே நினச்சிருப்பேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. பண்ணிட்டியாப்பா? இந்த ஒரு நிமிஷம் இந்தாப்பா. நன்றிண்ணா, வரேண்ணா. போதுமா? போதுண்ணா, வரேண்ணா. ஏன்னா அடுத்த வாட்டி நான் கூப்பிடுவேண்ணா. சரி தம்பி, தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. என்னங்கண்ணா? வச்சுக்க. ஐயோ பரவாயில்ல, இது போதுண்ணா, வேணாண்ணா. புரிய இருந்தாயா? பரவாயில்லையா? வச்சுக்க. இருந்தா பரவாயில்லண்ணா. இல்லண்ணா, வேணாண்ணா. அட இருந்தா வச்சுக்க. இருந்தா பரவாயில்ல, புடி. ரொம்ப நன்றிண்ணா, வரேண்ணா. சரி தம்பி, நான் எதுவும் வேலை இருந்தா சொல்றேன். சரிண்ணா. சரி, பாத்து வரேண்ணா. ஹலோ ஹலோ. உங்களை தானே பார்க்க வந்தேன். சொல்லாரு நீ. டேய், எங்கள் அண்ணனை திட்டேன்டா. நேற்றும் திட்டேன், இன்னைக்கு காலையிலையும் திட்டேன். எங்கே போனாருன்னே தெரிலடா. செத்து போன் வர நான் சொல்லிட்டேன்டா. எங்கே தேடியும் கிடைக்கலடா. சரி, எங்க இருக்க இப்போ? நான் எங்கள் வீட்டில் தாண்டா இருக்கேன், வாடா. சரி, வீட்லயே நான் வரேன். இந்த வந்துட்டேன். என்னடா அன்னைக்கே வேலை கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சேன், நான் திரும்ப வந்திருக்க? ஆனா சொன்னீங்க ஏதாவது உங்க வீட்டுல பாத்ரூம் கழுவுற வேலை இருக்குமாண்ணா? நல்லா கழுவுவேண்ணா நானு. இப்படியேதான் போய் பார்ப்போம்.
என்னடா நீ எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு வந்து கேட்டுட்டு இருக்க? நேற்று தாண்டா ஒருத்தர் வந்து கழுவிட்டு போனாங்க. வேலைலாம் கிடையாது, போ. ஆனால் இந்த ஃப்ளாட்டை க்ளீன் பண்ணுற வேலை, பெருக்கிற வேலை, அப்படியே தான் வேலை இருந்தாலும் சொல்லுங்கண்ணா, நான் செய்வேண்ணா, நல்லா செய்வேண்ணா. என்னடா வேலையா? சரி, இந்த ஃப்ளாட்டை க்ளீன் பண்ற வேலை இருக்கு, வேலை செஞ்சுட்டு மேல அக்கா இருப்பாங்க, அவங்க கிட்ட காசு வாங்கிக்கோ. சரியா? பார்த்து நல்லா செய், க்ளீன் பண்று. சரியா? நன்றிண்ணா. ஆ. அவர் எங்க போனாருன்னு தெரியலடா. சரி விடு, தேடுவோம், அதானே வந்திருக்கோம். சரி விடு, பார்த்துக்கலாம். டேய், அவர் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவர், ஏதாச்சும் கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரோ சொல்லுப்பா. அண்ணா, எங்க அண்ணனை பாத்தீங்களாண்ணா? காலையில இருந்து வீட்டுக்கு கூட வரலண்ணா, எங்க போனாருன்னே தெரியலண்ணா. அண்ணனாமா இப்பதான் என்கிட்ட வந்து வேலை கேட்டாரு. எங்க வீட்டு ஃபிளாட் கீழே தான் பெருக்கிட்டு இருக்காரு. நீங்க அங்கங்க தேடிட்டு இருக்கீங்க, அங்க போய் பாருங்க. அண்ணா அங்கதான் இருக்காருண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சாய், வண்டி ஏடுறா. தேங்க்ஸ்ண்ணா. எங்க ஃபிளாட் தெரியல உங்களுக்கு? தெரியும்ண்ணா. என்னம்மா? நான் மன்னிச்சிருண்ணா, நேற்று ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டேண்ணா, கஷ்டப்படுத்துற மாதிரி. மன்னிச்சிருண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எதுவும் நினச்சிக்கலம்மா. உன்னை தேடிட்டே இருந்தாண்ணா, நீ எங்கண்ணா போன? இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டானா, அதை ஏன்னா சொல்லாமன்ற. நீ ஏமா என்ன தேடுற? நானே வீட்டுக்கு வர போறேன். இல்லைண்ணா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேண்ணா உன்னை. சரிம்மா, நீ அழாதுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. எனக்காக இவ்வளவு கஷ்டப்படாதண்ணா, வாண்ணா வீட்டுக்கு போலாம். கஷ்டம்லாம் எதுவும் பண்ணலம்மா, இதுவும் ஒரு வேலை தானம்மா. நான் வேலையை முடிச்சுட்டு வரேம்மா, நீ வீட்டுக்கு போமா. நீ இதெல்லாம் செய்யறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேண்டாண்ணா, நீ வாண்ணா. நீ எதுக்குண்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நாங்க இருக்கோம்லண்ணா, நாங்க பாத்துக்கிறோம்ண்ணா. இந்த வேலைலாம் நீ பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, அதெல்லாம் வேணாண்ணா. இல்லப்பா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லப்பா, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நான் தானேப்பா அண்ணன்ற முறையில் ஏதாவது ஒன்று பண்ணோம். வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேலை தான் கிடைக்குது. ஏதாவது வர்றதை வச்சு பார்த்துக்கலாம்ப்பா. என் தங்கச்சிக்கு என்னை விட்டா யாருப்பா செய்வா? அதனால செய்கிறேன்ப்பா. நீங்கள் போங்கப்பா, நான் வந்துடுறேன். போமா, ஏம்மா இங்கெல்லாம் வர? நீ போப்பா. அண்ணா, எனக்கு கல்யாணம்லாம் முக்கியம் இல்லைண்ணா, நீ தானே முக்கியம். வாண்ணா. நீ ஏம்மா கண்ணெல்லாம் கலங்குற? நீ அடெல்லாம் செய்யாதம்மா, அண்ணன் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடும்மா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ போமா, இதெல்லாம் நிற்காதம்மா. கூட்டு போப்பா, போமா. நீ நீ போமா, போமா, அண்ணன் வந்துடுறேன். போங்க, பார்த்து போங்க. எனக்கு கை அப்படி இருக்கு, கால் அப்படி இருக்கு, மூஞ்சி அப்படி இருக்குன்னு வீட்டில் மொட்டங்கி கிடக்காம என்னால் முடியும்னு இறங்கி வேலை செஞ்சா எதுவாக இருந்தாலும் வெற்றி தான். மனசளவில் யார் உறுதியாக இருக்காங்களோ அவங்க தான் ஸ்பெஷல் மேன்.